அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளால நம்ம குர்ஆன ஓதிட்டு வரோம். குர்ஆன்ல 11வது அத்தியாயமான ஹூத், சூரத்துல் ஹூத நம்ம பார்த்துட்டு வரோம். 11 வசனங்கள் இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். லாஸ்ட்டா 11வது வசனத்துல யாரு பொறுமைய மேற்கொண்டு நற்செயல்கள் புரியிறாங்களோ, அவங்களுக்கு இறைவன் மன்னிப்பையும், பெரும் கூலியையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருந்தான். நம்ம இதுவரைக்கும் பொறுமை அப்படிங்கிறதுக்கு அமைதியா இருக்கிறது, என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு போறது, நம்மள மட்டம் தட்டினாலோ அல்லது ஒரு தவறான வழியில நம்மள கூட்டிட்டு போனாலோ, என்ன பண்ணாலுமே அத பொறுத்துக்கிட்டு இருக்கிறது தான். அதாவது அமைதியா எதிர்த்து பேசாம இருக்கிறது தான் பொறுமை அப்படின்னு நம்ம வந்து நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆயத்த கொண்டு நீங்க பாருங்க. பொறுமையாகவும் இருக்கணும், நல்ல செயல்கள் செய்யணும். இது 2மே எப்படி ஒத்துப்போகும்? ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கும், நல்ல செயல் செய்றதுக்கும் அல்லாஹ் வந்து இணைச்சு பேசுறான். அப்போ பொறுமைங்கிறது நம்ம நெனைக்கிற மாதிரி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது இல்ல. அமைதியா இருக்கிறது இல்ல. அப்ப சபர், பொறுமை அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தின் மீது நம்ம நிலைத்து இருக்கிறது. அப்போ இறைவன் சொன்ன மாதிரியான செயல்கள நான் செய்வேன் அப்படின்னு, அதன் மீது நான் ஒரு பற்றோட நிலைத்து அந்த வேலைய செய்ய நான் ரெடியா இருக்கிறது தான் பொறுமை, சபர். அப்போ அந்த சபர பத்தியும், நற்செயல பத்தியும் இறைவன் சொல்லியிருந்தான். இப்ப இதுவரைக்கும் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். இப்ப இன்னைக்கு இறைவன் வேற என்னலாம் சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ஃபலஅல்லக தாரிகுன் பஅஸமா யூஹா. யூஹா அப்படின்னா அறிவிக்கப்படுகிறது. என்னது? வஹி. அப்ப யூஹா வஹி. இலைக்க வஸாஇக்கும் இன்னும் நெருக்கடியாக, பிஹி சத்ருக்க சத்ரு அப்படின்னா நெஞ்சம். இதுக்கு முன்னாடி கல்பு அப்படின்பாங்க. இந்த இடத்துல இறைவன் சத்ரு அப்படின்னு யூஸ் பண்றான். நம்ம தமிழ்ல கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். என்னுடைய சதுரமே ஆடிருச்சு அப்படின்பாங்க கிராமப்புறங்கள்ல. இப்ப சத்ரு சத்ருக்க அப்படின்னா நெஞ்சம். ஐ யகூலு கூலு அப்படின்னாவே சொல்வது, கூறுவது. லவ் லா உன்சில உன்சில் உன்சில அப்படின்னாவே மைண்டில் ஏற்றுங்க. அந்த அஞ்சல் எப்படி அனுப்புவோம் இல்லையா, அதுதான் உன்சில. அதிகமாக நீங்கள் அரபியை கரெக்டாக நிதானமாக ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். என்னடா இது தமிழ் மாதிரியே இருக்குன்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஓகே, நமக்கு அது புரியலை, அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் நிதானமாக குர்ஆன் அவசர அவசரமாக ஓதுறதை விட புரிஞ்சு கொஞ்சம் நிதானமாக ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியும். அலைஹி அவருக்கு, கன்சுன் அவு ஜா. கன்ஸ் அப்படின்னா ஒரு பொக்கிஷம். மஅஹு மலக்குன் இன்னமா அன்த நதீருன். நதீர் அப்படின்னா எச்சரிப்பாளர். நதீர், நசீருன், நதீரா. நதீர்னா எச்சரிப்பவர், நசீர்னா உதவுபவர். ஸோ அல்லாவுடைய பெயரில் அல் நதீர்னு வரும், அல் நசீர்னு வரும். சரியா? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல். வக்கீல்னா பொறுப்பாளன். வக்கீல்னா பொறுப்பாளன். நபியே, வஹீன் மூலம் உமக்கு அறிவிக்கப்படுகின்றவற்றில் சிலவற்றை நீர் எடுத்துரைக்காமல் விட்டுவிடுவது கூடாது. பாருங்க, அப்ப அல்லாஹ் வந்து நபிக்கு சொல்றான், உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க சொல்லித்தான் ஆகணும். சொல்லாம நீங்க விட்டு விடுறது கூடாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம மட்டும் இன்னைக்கு குர்ஆனை எதுவுமே முழுசா பார்க்காம சிலதை எடுத்துக்கிட்டு சிலதை விட்டுடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நபிக்கே உங்களுக்கு அது விடுறது கூடுமானதில்லை, நீங்க விடக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். மேலும் ஏதேனும் செல்வக் கருவூலம் இவருக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதா, அல்லது இவருடன் யாரேனும் வானவர் வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் இவர்கள் கூறுவதால் உமது நெஞ்சம் சஞ்சலம் அடைவதும் கூடாது. அப்போ ஒன்று, நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க எத்தி வைக்கணும். 2வது, இந்த மக்கள் வந்து இவருக்கு வந்து ஒரு புதையலை கொடுத்துருக்க கூடாதா, இவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு மலக்குமாரை வந்து கூட வர வைக்கக்கூடாதா இறைவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. சஞ்சலம் அடைவதுன்னா அதுதானே, நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. நீங்கள் வெறும் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆவீர். அதற்கு பிறகு அனைத்திற்கும் பொறுப்பேற்பவனாக அல்லாஹ் இருக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ரசூலாக, இரட்சகனாக நியமிக்கப்பட்டு, இறைவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டவர். ஆனால் அவருக்கு வந்து கிடைச்ச விருது என்ன, அவருக்கு கிடைச்ச இது என்ன அப்படின்னா அவதூறு பேசுறது தான், ஏளனமாக பேசுறது. இப்படி தான் அன்னைக்குமே நடந்துச்சு. அப்போ இப்படியாப்பட்டவருக்கே அதான் நிலமை அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டு, இதுக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன், ஆனால் என்னை மட்டமாக நினைக்கிறாங்க, நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்றாங்க அப்படின்னு ஒன்று நம்ம கோவப்படுறோம், அல்லது நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் நிஜமாவே ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை தான் போல் அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடுறோம். இது ரெண்டுமே தப்பு. இது இறைவன் சொல்கிறான் பாருங்க அழகா. நபியவே அவ்வளோ பெரிய தலைவரே, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் மனதும் ஒரு கவலை கொள்ளுது. கொள்கிற சமயத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வேலை நான் சொல்கிறத செய்கிறது மட்டும்தான், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ அதுவும் தான் நம்ம லைஃப்லையும் நம்மளோட வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாலும், இது பண்ணு அது பண்ணு நம்ம சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்றாங்களே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா, இறைவனுடைய வார்த்தைகளை சொல்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. மற்றது எல்லாத்தையும் அவன் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதை புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எதையுமே வந்து ரொம்ப பெருசுபடுத்திக்க மாட்டோம். யகூலூனஃப்தரா குல் ஃபஅது பி அஷ்ரி சுவரிம் மிஸ்லிஹி முஃப்தரயாத்தின் வதுஉ மனிஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் ஸ்வாதிகீன். இவர்தான் இவ்வேதத்தை புனைந்து கூறுகிறார் என்று இவர்கள் வாதிடுகிறார்களா? நீர் கூறும், அவ்வாறாயின் இது போன்ற 10 அத்தியாயங்களை நீங்கள் இயற்றி கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை தவிர யார் யார் உங்கள் கடவுளாக இருக்கிறார்களோ அவர்களையும் உதவிக்கு அழைத்து கொள்ளுங்கள். அவர்களை கடவுளாக கருதுவதில் நீங்கள் உண்மையாளர்களாயின். அப்போது இந்த மக்கள் நபியவே என்ன பண்ணுறாங்க, இது வந்து இவரா இயற்றினது, இது இவரா எழுதுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்து நம்ம முஸ்லீம்களுக்கும் குரானுடைய பர்பஸ் என்னன்னு தெரியல. மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நபி அவர்கள் எழுதுனது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நபிலாம் ஒன்றும் எழுதலை, இறைவன் தான் அதை சொல்லியிருக்கான், இறைவனுடைய வார்த்தைகள் தான் அது. இன்ஃபேக்ட் நபியோடைய கையெழுத்து கூட அது ஃபஸ்ட்டில் இல்லை. ஏன்னா நபியே எழுத தெரியாதவர் தான். எழுத தெரியாதவருங்கிற காரணத்துக்காக அவர் வந்து அறிவில்லாதவர்னு இல்லை, அவர் ஞானமுடையவர் தான். நபித்துவத்துக்கு முன்னாடியும் சரி, நபித்துவத்துக்கு பின்னாடியும் சரி அவர் ஞானமுடையவர். அவர் வந்து மிகவும் நல்லவராக இருக்கார். ஆனால் எழுத மாட்டார். அதுவும் இறைவனுடைய ஒரு நாட்டமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு எழுத தெரியாத ஒரு ஆள், இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஹிந்தி தெரியும்னு வைங்கல, அரபி, உருது இது வரைக்கும் ஓரளவு தெரியும் வைங்க. தெரியாத ஒரு ஜெர்மன் லாங்குவேஜில் என்னை வந்து எழுத சொல்கிறாங்க, எனக்கு எழுதவே தெரியாது. அப்படி இருந்தும் அந்த ஜெர்மன் லாங்குவேஜில் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதுதானே எழுதலை, நான் சொல்கிறேன் மற்றவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அதுதானே ஒரு அத்தாட்சியாக இருக்கும். ஸோ அப்படி வந்தது தான் இந்த குரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதவே இல்லை, அவர் சொல்லத்தான் அறிவிக்க தான் செஞ்சார். அதை அவருடைய தோழர்கள் எழுதுனாங்க. இப்போ அப்படி வந்தது தான் குரான், நம்மக்கிட்ட கையில் இருக்கக்கூடிய இந்த குரான். இது டைரெக்டாக நபி அவர்கள் எழுதக்கூட இல்லை, வெறும் வாயால் சொன்னது தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த அந்த சஹாபாக்கள் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புக்கை வாசித்து அதை சொல்ல எழுதுனா கூட நம்ம கரெக்டாக எழுதுவோமா? தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த அந்த வஹியை அவர் சொல்லும்போது, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி பேப்பர்லாம் இருக்காது, இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி நம்ம டேப்பில் ஃபோன்லலாம் நோட் பண்ணிக்கிறோம், அன்றைக்கி எப்படி நோட் பண்ணியிருப்பாங்க? அப்போது இந்த மாதிரிலாம் சிந்திக்கணும். அப்போது இவங்க ஒன்றும் நபியே வந்து அவங்க இஷ்டத்துக்கு எழுதலை இது. அப்படி அவங்க சொல்கிறாங்களா?
நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி வேதங்களை ஒரு 10 இந்த மாதிரியான அந்த அறிவிப்புகளை ஒரு 10 அறிவிப்பாவது நீங்கள் கொண்டு வாங்க, நீங்களாக இயற்றி கொண்டு வாங்க. இன்றைக்கும் நீங்கள் எந்த புத்தகம் வேணால் எடுத்து படிங்க, அது யாருடைய புத்தகமாக வேணால் இருக்கட்டும், அது இருக்கிறதுலையே பெஸ்ட் ஸ்காலராக வேணால் இருக்கட்டும், எந்த புத்தகமுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அது வந்து தடுக்கவே முடியாது. நம்ம முழுசாக எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். சில விஷயங்கள் தவறாகவும் இருக்கும். அது எல்லா புத்தகமுமே சரி. ஆனால் இறைவனோட இந்த புத்தகத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த முரண்பாடுமே இருக்காது, இந்த குரானை பொறுத்த வரைக்குமே. அப்போ இந்த மாதிரி தெளிவான பிறருக்கு நலவு நாடக்கூடிய வசனங்களை ஒரு 10ஆவது நீங்கள் கொண்டு வாங்க. இதுக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்கு அல்லாவை தவிர நீங்கள் யாரையெல்லாம் வந்து கடவுளாக வச்சிருக்கீங்களோ அவங்களையும் உதவிக்கு நீங்கள் அழைச்சிக்கோங்க. நீங்கள் சொல்கிறதுல உண்மையாளர்களாக இருந்தா, இப்போ அவங்கெல்லாம் உங்களுடைய கடவுள்னு நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா அவங்கள வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆயத்துக்களை கொண்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சேலஞ்சு கொடுக்குறான். அடுத்து பாருங்கள், فَإِلَّمْ يَسْتَجِيبُوا لَكُمْ فَاعْلَمُوا أَنَّمَا أُنْزِلَ بِعِلْمِ اللَّهِ وَأَنْ لَا إِلَهَ إِلَّا هُوَ فَهَلْ أَنْتُمْ مُسْلِمُونَ. ஆனால் அவர்கள் உங்கள் உதவிக்கு வரவில்லை என்றால் இது அல்லாஹ்வின் ஞானத்தை கொண்டே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதையும், மேலும் அவனை தவிர உண்மையான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இனியாவது நீங்கள் இந்த சத்தியத்திற்கு முற்றிலும் அடிபணிவீர்களா? இப்போ இந்த மாதிரி இறைவனுடைய வசனங்கள் மாதிரி, இறைவனுடைய சட்டத்திட்டங்கள் மாதிரி, இறைவனுடைய வியக்கத்தக்க அந்த செயல்பாடுகள் மாதிரி நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியுதா? அப்போது உங்களால் முடியலை, இது டைரெக்டாக அன்னைக்கு சேலஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அவங்களால முடியலை, இன்றைக்கும் அந்த சேலஞ்சு நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ புக்ஸ் எழுதுகிறாங்க. அப்போ புக்ஸ் எழுதுறது எல்லாமே அப்போ அல்லாஹ்க்கு சேலஞ்ச் ஆனதா? அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் எந்தெந்த விஷயங்கள்லாம் இறைவன் சொன்னதுக்கு மாற்றமாக, சிலர் வந்து இறைவன் சொன்ன விஷயத்தையே மக்களுக்கு எத்தி வைக்கிறதுக்காக எழுதுவாங்க. அந்த புத்தகங்கள் சரி, மாஷா அல்லாஹ். ஏன்னா நமக்கு புரியணுங்கிறதுக்காக நிறைய நம்மளுடைய இன்னைக்கு சூழலுக்கு தகுந்தாப்புல அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனால் இறைவன் சொன்ன விஷயத்தையே மறுத்து அல்லது மாற்றமாக என்னென்ன புக்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே இறைவனுக்கு சேலஞ்சபிளாக அவங்க எழுதுறது தான். ஆனால் எழுதினாலும் ஏற்றுக்கிற மாதிரியான கொள்கைகள் அதில் இருக்குமா, அது லைஃபுக்கு ஒத்து வருமா, நீதமாக நடந்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது அல்லாஹ்வுடைய ஞானத்தை கொண்டு இது இறக்கி அருளப்படுது அப்படிங்கிறது உண்மைதான். அவனை தவிர உண்மையான இறைவன் வந்து வேற யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இனியாவது இந்த உண்மைக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போங்க. இறைவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முற்றிலும் அடிபணிவீர்களா அப்படின்னு இறைவன் கேட்குறான். இந்த அத்தியாயம் எடுத்ததுலேருந்து அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீங்கள் அடிபணிங்க, சப்ஜுகேட், எனக்கு நீங்கள் அடிபணிங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இதைத்தான் பேசிகிட்டே வரான். அப்படி என்ன தான் இறைவன் சொல்ல போகிறான் வாங்க பார்ப்போம். மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன். எவர்கள் இவ்வுலக வாழ்வையும் அதன் அலங்காரத்தையும் நாடுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கேற்ற கூலியை இங்கே நாம் அளித்து விடுகிறோம், அதில் அவர்களுக்கு எவ்வித குறைபாடும் செய்யப்பட மாட்டாது. அப்போ யார் இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரத்தை, ஆக்சுவலாக இந்த உலக வாழ்க்கை அலங்காரம் மிக்கது தான், ஆனால் அதை மட்டுமே நம்ம அதிகமாக நாடுறோம். இப்போ நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு நினைக்கிறேன், இப்போ அதை கொண்டு நான் என்ன பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதுதான் விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கணவர் வந்து ஒரு 20,000 30,000 சம்பளம் வாங்குறாரு, அது நமக்கு பத்தலை, நம்ம குழந்தைங்க கேட்குறது வாங்கி தர முடியல, அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்.
அல்லது என்ன பண்ணுறோம், நான் சுயமாக தனிச்சிருக்கணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்காக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்காக உங்களுடைய சம்பாத்தியங்களை செலவு பண்ணுங்கங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும். அதுவும் எதுக்கு, நம்ம சூரா தௌபாலலாம் அல்லாஹ் அழகாக பேசியிருப்பான். எனக்காக பாடுபடுறவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய நிலைக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கங்கிறான். அப்போ யாரெல்லாம் நல்வழிக்காக மற்றவங்களுடைய நலனுக்காக பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம செலவு பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த உலக விஷயங்களை நம்ம நாடுறோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நமக்கு கிடைக்கும். இல்லை, இங்கே நான் இந்த இடத்துல எனக்கு பெருமை வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு பணம் வேணும், அது என்ன ப்ரைடு மொமெண்ட்டுக்கு கொண்டு போகும். என் குழந்தைங்க, என் பிள்ளைகள், இன்ஃபேக்ட் இது வரைக்கும் குரானில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுங்க, உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கோங்கன்னு கூட இது வரைக்கும் அல்லாஹ் பேசவே இல்லை. இது 11 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அனாதை குழந்தைங்கள பாருங்கங்கிறான். அனாதை குழந்தைங்கள பாருங்கன்னு சொன்ன அளவுக்கு கூட நம்ம குழந்தைங்கள பற்றி பேசவே இல்லை. அப்போது சிந்திச்சு பாருங்க, அப்போ என்ன விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் என்ன சொல்கிறான். அப்போ அலங்காரத்தை நீங்கள் நாடுறீங்கன்னா உங்களுக்கான கூலி, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கான கூலி, நீங்கள் சம்பாதிக்கலைன்னா அதுக்கான கூலி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாம் கொடுத்துருவோம். இங்கேயே எந்த குறைபாடும் இருக்காது. உலாஇக அல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆஹிரதி இல்லன் நார் வஹபித மா ஸனஉ ஃபீஹா வபாத்திலும் மா கானூ யஅமலூன். ஆனால் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறொன்றும் இருக்காது. இப்போ பர்பஸ் இல்லாமல் நீங்கள் என்னென்னலாம் இந்த உலக அலங்காரங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ, நான் வீடு கட்டணும், நான் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வரணும், என் பிள்ளைகளை இங்கே படிக்கணும், அங்கே படிக்கணும், என் பிள்ளைகளை இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இத்தனை இது நான் செய்யணும் அப்படின்னு என்னெல்லாம் நம்ம இந்த உலக அலங்காரங்களை நினைக்கிறோமோ, அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் இந்த உலகத்தை மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நரக நெருப்பு தவிர மறுமையில் நமக்கு வேறு எதுவும் மிஞ்சாது. மேலும் அவர்கள் இவ்வுலகில் உருவாக்கியவை அனைத்தும் அடியோடு அழிந்து போய்விட்டன என்பதும் அவர்கள் செய்து வந்தவை யாவும் வீணானவை என்பதும் அங்கு அவர்களுக்கு புரிந்துவிடும். இன்றைக்கி ஓடி ஓடி உழைப்பாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 உழைக்கிறது. இல்லை, நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லைங்கிற லெவலுக்கு எனக்கு அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம். இறைவனுக்காக நம்ம செய்ய வேண்டியதை விட்டுட்டு நம்ம அதுவாவது அட்லீஸ்ட் தொழுகிறது ஓதுறதா, குரான் தான் ஓதுறது இல்லை, அட்லீஸ்ட் தொழுகவாவது செஞ்சிடுறோம். இப்போது சிலர் செய்கிறாங்க, சிலர் அதுக்கும் செய்கிறதில்ல. ஆனால் கண்ணு முன்னாடி நடக்கிற தவறுகளை யாருமே என்ன ஏதுன்னு கூட பார்க்கறது இல்லை. யாருமே மற்றவங்களுக்கு உதவுறதும் இல்லை, பணம் கொடுத்து உதவுறதுன்னு இல்லை. பொதுவாக ஒரு சமூக பிரச்சனைகளில் நம்ம தலையிடுறதும் இல்லை, அதை பற்றி சிந்திக்கிறதும் இல்லை. ஸோ இப்படி நம்ம இருந்தோன்னா இந்த சமூகத்தை விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நரகத்துக்கு போகும்போது நம்ம உணருவோம். இதை இறைவன் இங்கே குறிப்பிடுறான். அஃபமன் கான அலா பையினத்தி மிர் ரப்பிஹி வயத்லூஹு ஷாஹிதும் மின்ஹு வ மின் கப்லிஹி கிதாபு மூசா இமாமா வ ரஹ்ம உலாஇக யுமினூன பிஹ் வ மை யக்ஃபுர் பிஹி மினல் அஹ்ஸாபி ஃபன்னாரு மவ்இது ஃபலா தகு ஃபீ மிர்யத்திம் மின்ஹ் இன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிக வலாகின்ன அக்ஸரன் நாசி லா யூமினூன். ஒருவர் தன் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றினை பெற்றிருக்கும்போது, மேலும் அதன் பிறகு அதற்கு வலுவூட்டும் வண்ணம் வேறொரு சான்றும் தொடர்ந்து இறைவனிடமிருந்து வந்துள்ள போது, அத்துடன் இதற்கு முன்பே மூசாவின் வேதம் வழிகாட்டியாகவும் அருட்கொடையாகவும்
வந்திருக்கும்போது பிற உலக ஆதாய உலகவா சாரி உலக அ- ஓ உலகாய தமிழ் என்ன வந்து சொத உலக ஆயதவாதிகளையா, அதாவது உலக விஷயங்கள் மீது என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறத தேடி போகிறோம்ல. ஸோ உலக ஆதாயவாதிகளை போன்று இவரும் இதனை மறுக்க முடியுமா? இத்தகையோர் இதன் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வார்கள். மேலும் மனித சமூகங்களை சேர்ந்த எவரேனும் இதனை மறுத்தால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகமாகும். எனவே நபியே, நீர் இதை பற்றி எவ்வித ஐயமும் கொள்ள வேண்டாம். திண்ணமாக இது இறைவனிடமிருந்து வந்த சத்தியம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை ஏற்றுக்கொள்வது இல்லை. பெரிய ஆயத்தா இருக்குல்ல, அதில் வேற எனக்கு ஒரு வார்த்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய இறைவன்கிட்ட இருந்து தெளிவான அந்த சான்றை வாங்கிட்டாங்க. சான்று வஹி அப்படிங்கிறது இங்கே பாருங்க, ஆயத்து பாருங்க. பையினத்தின் மிர்ரப்பிஹி, பையின் சான்று இல்லை, பையினத்தின் பையினா அப்படின்னா பையத் அப்படின்னா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதுதான் தமிழில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இங்கே பாருங்க, பையினா அப்படின்னா தெளிவான அத்தாட்சின்னு இங்கே சொல்கிறாங்க. அத்தாட்சினா அதனுடைய மீனிங்கே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. உண்மை தானே? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது ஏதோ ஒரு சாட்சி அப்படின்னு. பட் பையத் பையினா அப்படின்னா அது வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி. அப்போது யார் வந்து இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த தெளிவான ஒப்பந்தத்தை வாங்கிக்கிறாங்களோ, ஒப்பந்தம்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகிறோன்னு வைங்களேன், அதில் வந்து உள்ளே போகும்போதே கான்ட்ராக்ட் சைன் போட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அப்படித்தான் நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்தே சில கான்ட்ராக்ட்ஸு சைன் போட்டுட்டு தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம். அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டு நான் வாழுவேன், நீ என்ன சொன்னியோ அதுபடி தான் நான் இருப்பேன்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கோம். வந்து நம்ம எப்படி ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுவோம், கிடைக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்போம், கிடைச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம நிலைமையும் இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இறைவன் இறைவனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம், இறைவனுக்கு ஊழியம் செய்யத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இறைவனுக்கு ஊழியம்ங்கிறது நம்ம என்னமோ நம்ம கற்பனை பண்ணுற அளவுக்கு அவன் காலை கும்பிடுறதோ, இன்றைக்கி அதானே நடந்துகிட்ருக்கு. சிலைகளை வச்சுக்கிட்டு, இன்னும் வந்து கபர்ஸ்தானங்களை வச்சுக்கிட்டு, அல்லது மனிதர்களையே கூட நம்ம ரொம்ப அப்படியே அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனால் உண்மையிலே இறைவனுக்கு ஊழியம்ங்கிறது இறைவன் சொன்ன வேலைகளை நம்ம செய்கிறது, இறைவன் படைத்த படைப்புகளை நம்ம சரியான முறையில் நிர்வாகம் செய்கிறது. இதுதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுடைய வேலையுமே. அப்போது இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நம்ம வாங்கினதுக்கு பிறகு யார் வந்து வேறொரு சான்றும் தொடர்ந்து இறைவனிடமிருந்து வந்துள்ள போது ஒரு ஒப்பந்தம், அதுக்கு உரிய ப்ராப்பரான கைடன்ஸ், சான்று அப்படிங்கிறது கைடன்ஸ் தான். இங்கே பாருங்க, இமாமன், இமாம்னா என்னது? ஓ, இது மூசாவுடைய இமாமன் வருது, இருங்க அதுக்கு முன்னாடி ஷாஹித்னா சாட்சியாளர். ஸோ வேறொரு அந்த சாட்சியும் உங்களுக்கு இறைவன்கிட்ட இருந்து வந்ததுக்கப்புறமும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கவனமாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொடுத்த வேதம், மூசாவிடம் இதுக்கு முன்னாடியே வேதம் வந்து வழிகாட்டியாக வந்திருக்கு. அதை வந்து அருட்கொடையாக வாங்கின பிறகும் உலகம்தான் பெருசு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட எனக்கு இந்த உலகம்தான் பெருசு, இந்த உலகத்தில் இந்த மக்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க இதுதான் பெருசு அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த இறைவனுடைய இந்த வேதத்தை மறுக்க முடியுமா? இதன் மீது நம்பிக்கை கொள்ளத்தான் செய்வார்கள். மேலும் மனித சமூகங்களை சேர்ந்த யாராவது இதனை மறுத்தா அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம். அப்போது அல்லாஹ் வந்து இன்னும் சொல்லலை, என்ன விஷயங்கிறத சொல்லலை. ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறான், நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா
உங்களுக்கான இது வேறு. நீங்கள் ஒரு வேளை செய்யலை, இந்த குரானில் உள்ள விஷயங்களை நீங்கள் வந்து ஏற்றுக்கிடலை, அதை நீங்கள் மறுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம். நபியே இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமாக இது உங்கள் இறைவன்கிட்ட இருந்து வந்த ஒரு சத்தியம். ஆனாலும் இந்த மக்கள் வந்து பெரும்பாலானவங்க இதனை மறுக்கிறாங்க, ஏற்றுக்கிறது இல்லை. ஆமாம், குரானில் வர்றதை நம்மளே வந்து ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக தானே பார்க்குறோம். இன்னும் அல்லாஹ் சொல்லலை ஹூது அத்தியாயத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும்னு சொல்லலை. பட் சொல்லும்போது அதை செய்கிறதுக்கு நம்மளால் முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதெல்லாம் இந்த ஆயத்துகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நிஜமாகவே அந்த சிச்சுவேஷனுக்கு வந்த செய்திகள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக நீங்கள் இந்த வேலை செய்யுங்க அப்படி சொன்னால், ஏன்னா அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு உதவுறது தான் நம்மளுடைய பொறுப்பு. இதுதான் கான்ட்ராக்டு. இப்போ இதுக்கு பெரும்பாலானவங்க ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ இந்த பெரும்பாலானவங்க லிஸ்ட்டில் நம்ம இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமையாகவும் இருக்கணும். அப்போது அல்லாஹ் சொன்ன விஷயத்த, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச விஷயத்த நம்மளும் செய்ய போகிறோம். அட்லீஸ்ட் செய்யணுங்கிற நினைப்பாவது நம்ம மனசில் இருக்கணும். ஆனால் மாஷா அல்லாஹ் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் வெறும் உலக விஷயங்கள் மட்டும்தான். நான் அது படிக்கணும், இது படிக்கணும், எனக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், அவ்வளோ சம்பாதிக்கணும். நல்ல விஷயந்தான். நீங்கள் எது வேணால் படிங்க, எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, என்னென்ன வேணாலும் அனுபவிங்க. ஆனால் அதை இறைவனுக்காக செலவு பண்ண உங்களுக்கு மனசு இருக்கா? எல்லாத்தையுமே செலவு பண்ண மனசு இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். இல்லை நான் சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் நரகத்துக்கு கொண்டு போகிற வழின்றத புரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். வமன் அஸ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா உலாஇக யுரஸூன அலா ரப்பிஹிம் வயகூலுல் அஷ்ஹாது ஹாஉலாஇ அல்லதீன கதபு அலா ரப்பிஹிம் அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவர்களை விட கொடிய அக்கிரமக்காரர்கள் யார்? இப்போ அல்லாஹ் மேலே பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாங்களாம். அப்படி சொல்கிறவங்கள அல்லாஹ் கொடிய அக்கிரமக்காரன்னு சொல்கிறான். இத்தகையவர் தம் இறைவனின் திருமுன் கொண்டு வரப்படுவார்கள். அப்போது சாட்சியாளர்கள் இவர்கள் தம் இறைவன் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்கள் என்று கூறுவார்கள். எச்சரிக்கை, இத்தகைய அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். இப்போ அல்லாஹ் மீது எப்படி நம்ம பொய்யை இட்டு கட்ட முடியும்? அல்லாஹ் சொல்ல அவன் சொல்லலைன்னு சொல்கிறது. இப்போ எப்படி இப்போ என் மேலே நீங்கள் இட்டு கட்ட போகிறீங்க அப்படின்னா, நான் சொல்லாததை சொன்னேன்னு சொல்லுவீங்க, இல்லைனா நான் சொன்னதை சொல்லலைன்பீங்க. அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ்வுக்கு இப்போ செஞ்சிட்ருக்கோம். அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம குரானை முழுசாக பார்க்கலல்ல, தெரியலல்ல. இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, குரானில் என்ன தான் இருக்குன்னு நமக்கு தெரியலல்ல. நம்ம எத்தனையோ சூறாக்கள் மனனம் பண்ணியிருப்போம், எத்தனையோ துவாக்கள் மனனம் பண்ணியிருப்போம். எந்த சூறாவும் எந்த துவாவும் நமக்கு என்ன சொல்லுது, அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இட்டிருக்காங்கிறது தெரியலல்ல. இப்போ இது தெரியாமல் நம்ம மனனம் பண்ண எல்லாமே வேஸ்ட்டு தானே. நம்ம வேணும்னா பெருமையாக சொல்லிக்கிறலாம், எனக்கு இத்தனை சூறா மனப்பாடமாக தெரியும், நான் இத்தனை துவா மனப்பாடமாக கற்று வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமையாக நம்ம வந்து பிதற்றிக்கலாமே ஒழிய, நமக்கு வந்து அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் தெரியுமா அப்படின்னா டவுட்டு தான்ல. இப்போ இப்படி அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி புனைந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அல்லாஹ் இது வரைக்கும் குரானில் சிந்திச்சு பாருங்கன்னு தான் பேசுகிறான். ஆனால் நம்ம சிந்திக்கவே இல்லாமல் நான் வந்து அழகாக ஓதணும், நான் வந்து மனனம் செய்யணும், இதுக்கு மட்டுமே நம்ம இத்தனை வருட காலத்தையுமே தீர்த்துருக்கோம். குரானில் உள்ள வசனங்களை புரிஞ்சுக்காமையே இத்தனை வருட வாழ்க்கையுமே நம்ம தீர்த்துருக்கோம். இதுவே அல்லாஹ் மேலே இட்டு கட்டினது தான். அல்லாஹ் சிந்திங்கன்னு சொன்னதையே நம்ம மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை அல்லாஹ் மீது நீங்கள் இட்டுக்கட்டி பேசுகிறீங்க.
இன்றைக்கும் நம்ம அல்லாஹ் வந்து கொண்டு போய் நிறுத்தணும். அல்லாஹ் தான் வந்து இன்னைக்கு சமூக ரீதியாக இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கே, இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் குரானில் இருக்குது. குரான் வந்து நீதமாக நடந்துக்க சொல்லுது. இறைவனும் நீதமாக நடந்துக்க சொல்கிறான். எல்லா மனிதர்களும் இறைவனை சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா? முஸ்லீம்களுக்கு கடவுள் வந்து அல்லான்ற மாதிரி தானே பேசுகிறோம். அப்போ நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான் நினச்சிட்டேன். ஒருவேளை முஸ்லீம்களை அல்லாங்கிற கடவுள் படைச்சாரு போல், ஹிந்துஸை வந்து வேறு சாமிங்கிற கடவுள் படைச்சிச்சு போல், அப்படி தான் நான் கூட நினச்சிருந்தேன். அஸ்தக்ஃபிருல்லா. ஆனால் விவரம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் ஒரு கடவுள் தான், ஒரு அல்லாஹ் தான் அப்படின்னு. அப்போ நம்ம என்னென்னு அல்லாவை எடுத்து சொல்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்கு மட்டும்தான் அல்லான்னு சொல்கிறதே புனைந்துரைக்கிறது தானே. இப்போ இப்படி நம்ம அல்லாவை வச்சு என்னென்ன இட்டுக்கட்டி பேசுகிறோமோ எல்லாமே அக்கிரமந்தான். இது நமக்கு தெரிஞ்சது. இது இல்லாமல் வேர்ல்டு வைடு வேறு பாலிட்டிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பெண்களாக இருக்கிறதுனால முதல்ல வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் உங்களை சுற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. அதை தாண்டி உலக ரீதியாக எவ்வளோ ஃப்ராடுத்தனம். இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் வந்து மனிதனாக உருவாக்கிக்கிட்டான். இன்ஃபேக்ட் இந்தியா லா கூட வந்து அம்பேத்கர் உருவாக்குனாருன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. அதாவது இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் எல்லா சட்டங்களுமே வந்து ஒரு அமெரிக்காவில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இவருடைய சட்டங்கள்ல இருந்து தான், இவருடைய வாழ்க்கை முறையிலேருந்து தான் நிறைய சட்டங்களை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு. அப்படின்னா அல்லாஹ் தான் சில சட்டங்களை சில சட்டங்கள்ல எல்லா சட்டங்களுமே, குற்றவியலாக இருக்கட்டும், வாழ்வியலாக இருக்கட்டும், ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கட்டும், சொத்து விஷயமா இருக்கட்டும், பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, எல்லாத்துக்குமே அல்லாஹ் பேசுகிறான். அப்போது அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக அந்த சட்டங்களை மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி பணக்காரவனுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, ஏழைக்கு அவ்வளோ டேக்ஸு இப்போ புதுசாக வேறு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, கேட்டு நெஞ்சு வலிக்குது இந்தியாவில் வந்த பட்ஜெட் தாக்கல் பற்றி. அப்போ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து இவங்க உருவாக்குனதில்லை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாற்றி புனைந்து எழுதிக்கிட்டது. இப்போ இதெல்லாம் அக்கிரமக்காரர்கள். அப்போ எந்தெந்த விஷயங்கள் அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் சொன்னதுதாம்மா. ஆனால் அது சரி, உங்கள் மனசுக்கு தெரியும் இது சரியா இது தப்பான்னு. சரிங்கிறது அல்லாஹ்வுடையது, தப்பாக ஒருத்தவங்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்கே, மற்றவங்களுக்கு அது பாதகமாக இருக்கே அப்படின்னு வந்துச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை புனைந்து சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது சிம்பிள். இதுதான் சூட்சுமம். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹி வயபகூனஹா இவஜா வஹும் பில் ஆஹிரதிஹும் காஃபிரூன். இந்த அக்கிரமக்காரர்கள் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கிறார்கள், அதனை கோணலாக்க விரும்புகிறார்கள். பாருங்க, இந்த அக்கிரமக்காரர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய சட்டங்களை தான் இஷ்டத்துக்கு தனக்கு தேவையான மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டவங்க, இட்டுக்கட்டி எழுதிக்கிட்டவங்க மக்களை நல்ல வழியில் அல்லாஹ்வுடைய வழியில் போக விடாமல் தடுக்கிறாங்க. அதனால் கோணலாக ஆக்க விரும்புகிறாங்க. கோணல் அப்படின்னா சரிக்கு பதிலாக தவறான வழியில் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னதையே நான் உங்களுக்கு மாற்றி மறுவிச்சு சொல்கிறது. இப்போ அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான், ஆனால் நான் வட்டிக்கு விடணும், நான் சம்பாதிக்கணும், நான் இந்த உலகத்தில் நல்ல பணக்காரியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக குரானில் இருக்கிற அந்த வட்டி பற்றின நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தாமையே உங்களை நான் வளர்த்திட்டேன். இப்போ அதான் நம்ம பண்ணுறோம். குரானுடைய வசனங்கள் எதுவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராமையே நம்ம வளர்த்துட்டு கடைசியாக ஒரு காலத்தில் வட்டிலாம் ஹராமு அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம மேலே கோவப்படுது. இன்றைக்கி நான் நல்லபடியாக வாழணும், அதுக்கு நான் வட்டி வாங்கினா தான் முடியும், இதுக்கு நீ தடை செய்கிறியே, தடை சொல்கிறியே அப்படின்னு கோவப்படுது. ஆனால் நம்ம தான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன பண்ணுறோம், அந்த பிள்ளைய நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா சம்பாதிக்கணும், நீ நிறைய கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்ம தான் வளர்க்குறோம்.
அப்போ அதெல்லாம் செய்யணும்னா நான் அல்லாஹ்க்கு மாறு தான் செய்யணும். இதுதான் அந்த கோணலாக்க விரும்புகிறாங்க. இது நம்மளா செய்கிறோன்னு இல்லை, நம்மளை செய்ய வைக்கிறாங்க. சோஷியல் இன்ஜினியரிங். ஷைத்தான் நம்மளை தவறான வழிக்கு கூட்டு போகணுன்னு தான் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவனுடைய படைகளை வச்சு, விச் மீன்ஸ் யாரெல்லாம் அவன் பேச்சை கேட்குறாங்களோ அவங்க எல்லாம் அவனுடைய படை தான். ஸோ அப்படி ஆட்களை வச்சு நம்மளுடைய வழியை கோணலாக்குறாங்க. மேலும் மறுமையை மறுக்கிறார்கள். இன்னைக்கு அசால்ட்டாக சொல்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. இறைவன் பாதுகாப்பானாக. மறுமையை மறுக்கிறாங்க. இல்லாத சட்டத்தை இவங்களா உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு எத்தனை சட்டங்க, எத்தனை பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. என்ன சொல்கிறது, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அசால்ட்டாக பேசுகிறாங்க. அதை கேட்டு வர குழந்தைங்க தான் ஃப்யூச்சரு. இப்போ இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்மளுமே சின்ன வயசுலேருந்து நமக்கு ஊட்டப்பட்ட சில விஷயங்கள் தான் இன்ன வரைக்கும் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளால் அதுலேருந்து விடுபடவே முடியலை. இப்போ அந்த மாதிரி தானே அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தை கோணலாக்க விரும்புகிறாங்க, மறுமையை மறுக்கிறாங்க. அப்போது யாரெல்லாம் இதை செய்கிறாங்கங்கிறத நீங்களே உங்கள் லைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட இருந்து கவனமாக இருங்க. உலாயிக லம் யகூனு முஅஜிஸீன ஃபில் அர்தி வமா கான லஹும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா யுஸாஅஃபு லஹுமுல் அதாப் மா கானு யஸ்ததீஊன ஸம்அ வமா கானு யுப்சிரூன். இப்புவியில் அல்லாஹ்வை இயலாமையிலாக்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. மேலும் அல்லாஹ்வுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி புரிவோர் எவரும் இருக்கவில்லை. அப்போ இந்த பூமியில் அல்லாஹ்வை இயலாமை ஆக்கிடலாம். அல்லாஹ்வை விட்டுட்டு நம்ம தான் வலிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அந்த வலிமையும் அவங்களுக்கு இல்லை. இன்றைக்கி எவ்வளோ பில்டிங்ஸ், எவ்வளோ பிஸ்னஸ், எவ்வளவு முதலாளிகள், எவ்வளவு தலைமைகள், இத்தனை இருந்தும் இவங்கெல்லாம் அல்லாஹ்வை விட வலிமை வாய்ந்தவங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு எதிராக இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யவும் யாரும் இல்லை. எத்தனை பேர் இந்த வரலாறு பார்த்துருக்கு, எவ்வளோ கொடுமைக்கார ஆட்சியாளர்களெல்லாம் பார்த்துருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் உயிரோடு இன்னும் இருக்காங்களா? அப்போது அல்லாஹ் சொன்னதை யாரும் இப்போ அதை விட்டு வெளியே வர முடியலல்ல. அல்லாஹ்வுடைய பிடியில் அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பேங்கிறான். அப்போ அந்த வாய்ப்புகளில் அவங்க எவ்வளோ ஆட்டம் போட்டவங்க எல்லாம், எவ்வளோ இட்டுக்கட்டி தான் இஷ்டத்துக்கு மற்றவங்கள ஆட்டி வச்சவங்க எல்லாம் இன்றைக்கி என்ன ஆனாங்க? அப்போ இதே மாதிரி இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் லைஃப்பில் ஆட்டு வச்சுட்ருப்போம். நம்ம லைஃப்பில் மட்டும்தான் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு சிந்திக்காதீங்க. நீங்களும் பிறருக்கு பண்ணத்தான் செய்கிறீங்க. அது எந்த ரூபத்தில் வேணால் இருக்கும். ஸோ அப்படி சிந்திக்க ஆரம்பிங்க. ஏன்னா மற்றவங்க அவங்க எனக்கு இது பண்ணாங்க, இவங்க எனக்கு இது பண்ணாங்க அப்படின்னே நம்ம மனசு சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் அதை விட டபுள் மடங்கு பண்ணிக்கிட்டு இருப்போம் நமக்கே தெரியாமல். ஸோ அதனால் நம்மளுடைய தவறுகளை சிந்திக்க ஆரம்பிங்க. அப்போது அல்லாஹ்வுக்கு எதிராக அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்போது இவர்களுக்கு 2 மடங்கு வேதனை அளிக்கப்படும். இவர்களால் எதையும் செவியுறவும் முடியவில்லை, எதுவும் இவர்களுக்கு புலப்படவும் இல்லை. அப்போது இன்றைக்கி நம்ம நினைப்போம், இவங்க ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றாங்களே அப்படின்னு தோணும். அதே மாதிரி நம்மளை நினச்சும் சிலருக்கு தோணும், என்ன சொன்னாலும் நம்மளும் என்ன சொல்கிறாங்கன்னே கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்ருவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தவறான வழியில் இருக்கீங்க, எனக்கு என்னை விட நீங்கள் என்னை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய ஆளுன்னு காமிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேதனையை யாரும் தடுக்க முடியாது. நீங்கள் எதையுமே கேட்காமையும் எதையுமே புரிஞ்சுக்காமையும் தான் இருப்பீங்க. ஃப்யூச்சரில் நான் உங்களை பார்த்துக்கிறேன். உங்கள் இறப்புக்கு அப்புறம், உங்கள் மரணத்துக்கு பிறகு உங்களை நான் என் கைவசம் எடுக்கும்போது வேதனை அளிக்கப்படும் 2 மடங்கா அப்படின்னு பேசுகிறோம்.
உலாஇக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஸல்ல அன்ஹும் மா கானூ யஃப்தரூன். இவர்கள் தமக்கு தாமே இழப்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ஆவர். மேலும் அவர்கள் தாமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த அனைத்தும் இவர்களை விட்டு மறைந்துவிடும். இப்போது இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு, எத்தனை தலைவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிற்கிறோம். ரசூல்லாவை தவிர ரசூல்லாவுடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியல, அதை பற்றி பேசவே மாட்டோம். ஆனால் காந்தியை பற்றி பேசுவோம், பெரியாரை பற்றி பேசுவோம். இவங்கெல்லாம் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அதை முதல்ல சொன்னோமா? இப்போ நானே சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம பேசுகிறோமா, இல்லை யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? அப்போது இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கட்டும், அவங்க கடைசியாக இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கான நிலையை அல்லாஹ் அறிவான். அப்போ இந்த மாதிரி சட்டங்களை தானாக எழுதிக்கிட்டாங்கல்ல, தானாக லைஃப் ஸ்டைலை சொன்னாங்கல்ல, அது பெரியாராக இருக்கட்டும். சுபஹான் அல்லாஹ், பெரியாருடைய சட்டம்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. இன்னும் வேறு சமூகமாக இருக்கட்டும், வேறு தலைவர்களாக இருக்கட்டும், சரியான சட்டங்களை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி என்னென்ன பண்ணாங்களோ, அப்போது அது எல்லாம் உங்களுக்கு அது இழப்பை தான் தரும். அதே தான் இன்றைக்கும். அப்போ இதை அதாவது நரகத்திலையும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பத்தாததுக்கு இம்மையிலையும் இதனுடைய எல்லா விஷயமும் உங்களை விட்டு மறைஞ்சிடும். ஸோ அவங்களுடைய கடைசி காலம் எப்படி இருந்திருக்குன்றத நீங்கள் வரலாறில் போய் பாருங்கள். ஹிட்லராக இருக்கட்டும், ஹிட்லர்லாம் எவ்வளோ ஆட்டம், கடைசியில் எப்படி இறந்தான்? லைக் இந்த மாதிரி எத்தனை சர்வாதிகாரிகள் இருக்கட்டும். ரைட். இன்னும் அதை விட இன்னும் ஒரு சிறந்த விஷயம் சொல்லவா? நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆட்சியே 30 வருடத்தில் கிலாஃபத்தே அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொல்லும்போது என்ன ஆச்சு? உஸ்மானை கொன்னாங்க, அலியை கொன்னாங்க. அப்போ அந்த கொல்லும்போது அவங்க தனக்குத்தானே ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கல்ல. அப்போ அந்த சட்டத்தின்படி தானே இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு என்னவாயிடுச்சு? வேதனையை தான் தருது, இழப்பு தான், தனக்கு தாமே இழப்பு. அது இதனால் அலிக்கோ உஸ்மானுக்கோ இழப்பு இல்லை. அவங்க சந்தோஷமாக நல்ல அறங்கள் செஞ்சதுனால அவங்க அல்லாஹ்கிட்ட நல்ல படிப்பினையில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள கொன்னவங்க அதே தான் நம்ம லைஃப்பில் நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு போனவங்க எல்லாம் நம்ம நினப்போம், நம்ம கீழே போயிட்டோம், அவங்க நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு. அல்லது நம்ம யாரையாவது கீழே தள்ளிட்டு மேலே போயிட்டோன்னு நம்ம நினப்போம். ஆனால் யாருக்கு அநீதம் செஞ்சாங்களோ, அநீதம் செஞ்சவங்க தான் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்போது இந்த மாதிரி தமக்கு தாமே ஏற்படுத்தி கொண்டிருந்த இவங்க நம்ம நினப்போம், நம்ம ஜெயிச்சிட்டோம், அவங்கள தள்ளி விட்டு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நினப்போம். ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இறைவன் விடமாட்டான். எல்லாமே நீங்கள் ஜெயிச்ச எல்லாமே உங்களை விட்டு மறைஞ்சு போயிடும். இதை இறைவன் பேசுகிறான். லா ஜரம அன்னஹும் ஃபில் ஆஹிரதி ஹுமுல் அஹ்சரூன். மறுமையில் இவர்கள்தான் மற்றவர்களை விட அதிக இழப்புக்குரியவர்களாய் இருப்பர் என்பதில் ஐயமே இல்லை. இப்போ மறுமையில் யார் அல்லாஹ்வுடைய சட்டங்களை இட்டுக்கட்டி எழுதியிருக்காங்களோ அவங்களுக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டங்கள் மீது இட்டு கட்டுறது கூடவே கூடாத விஷயம். ஏன்னா அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான், நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் என்னன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா, இப்படிலாம் என்னுடைய சட்டங்கள் மீது நீங்களாக இட்டு கட்டி பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை தான் தரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிகிட்டே வரான். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.